வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு சுடலான்னு அத்தையை அரிசி ஊற வச்சாங்க. அது என்னவோ தெரில, வேறு எலி வேறு கடிச்சு விட்டுருச்சாட்டுக்கு. ஒயரை கிரைண்டர் ஓடல. அதனால் நம்மளும் மாவை ஆட்டி தான் எடுத்துகிட்டு வரணும்னு மில்லுக்கு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்மளும் காட்டில் கரையில் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு வாரமாக மாவாட்டாத விட்டுட்டோம். இன்றைக்கி இட்லிக்கும் சேர்த்து அரிசி ஊற வச்சாங்க. இப்போ எதுக்குமே ஆட்டுறதுக்கு வழி இல்லாத நம்ம இப்போ மிஷினுக்கு தான் போகிறோம். சரி போகிறோமே அப்படின்ட்டு முறுக்குக்கு இட்லிக்கு மாவு ஆட்டி எடுத்துக்கிட்டு கோதுமையும் நல்லா அலசி கழுவி காய வச்சுருந்தோம். அப்படியே மிளகாத்தூளும் எல்லாத்தையும் ஒன்றா போய் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சுங்க. என்ன பண்ணுறது, நமக்கு வந்து மாமியார் வாய்ச்சிட்டாங்க, ஆனால் வந்து கிரைண்டர் வாய்க்காமல் போயிடுச்சு. இதுக்கு வந்து மிளகா வந்து 1 கிலோ அரிசிக்கு வந்து 15 மிளகா வச்சுருக்காங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட இன்னும் என்ன பொருள் சேர்த்து நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத வந்து பார்க்கலாங்க. இப்போ நான் மில்லுக்கு கிளம்புறேன். அவ்வளோதாங்க, நம்ம அம்முக்குட்டியை கூப்பிட்டுட்டு நானும் போய் மில்லில் மாவெல்லாம் ஆட்டி எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே முறுக்கு செய்கிறோம். முழுசாக வீடியோவெல்லாம் பாருங்கள், அப்புறமேட்டு நம்ம முறுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளும் அப்படியே மாவு எல்லாமே ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவு ஓமம், தேவையான அளவுக்கு எள். இது வந்து 1 கிலோ அரிசி மாவுக்கு புழுங்கரிசி மாவு. இதுக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கோம். அப்படியே எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டோம்னா மாவெல்லாம் நல்லா உருசேற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அப்படியே நம்மளும் பிசைஞ்சு வச்ச மாவில் முறுக்கு புளியும் ஆரம்பிச்சாச்சு. தங்காடு பெரிய சாமி இருக்கேன். மஞ்சுக்குட்டி, நானா உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கப்ப இது போல முறுக்கு செய்யும் போதெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்படியாம்மா? ஆமா சாமி. அதான் என்னன்னா, அம்மாச்சி அப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பதான் நீங்க வந்து ஆயான்னு கூப்பிடுறீங்க, நான் வந்து அம்மாயி அப்பாயின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தூங்குனதுக்கு அப்புறமா நம்ம பக்கத்து வீட்டு பாட்டிங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்துதான் பலகாரம் செய்வாங்க. அது வந்து சாயந்தர டைம்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு நைட் டைம்ல தான் பலகாரம் செய்வாங்க. அப்பயும் கூட இந்த மாதிரி பாத்திரம்லாம் கிடையாது, அதிகம் போட்டுலாம் வைக்க மாட்டாங்க பலகாரம். மாப்புட்டி கூட இருக்கு இல்லையா, எல்லாம் எதுக்கு எடுத்துட்டு போறாங்க பாரு, அந்த காய்கறி பொறுக்க அந்த மாதிரி கூடையில தான் பலகாரம் செஞ்சு எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டுல பலகாரம்லாம் செஞ்சிருக்காங்களாட்டுக்குன்னு. இப்பதான் புதுசு புதுசான பாத்திரம்லாம் வந்து பலகாரம் செய்யறோம். பாரு, முறுக்கு வெந்துக்குச்சு. சாப்பிட்டு பார்ப்போமா? முறுக்கும் வெந்துருச்சு. அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடுவோமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சாப்பிடலாமா? அவ்வளோதான், இருவரேன். வெயில் நேரத்தில் காத்தடிக்காம இந்த வெயிலே போனதுக்கப்புறம் நம்ம பலகார கூடைய வச்ச உடனே தான்ப்பா இப்போ காத்தடிக்குது. கைக்கே அனல் வருது. அப்பா அம்மா, காத்தும் நம்மளை விடாம சோதிச்சே பாக்குதுமா. எத்தனை சோதனை வந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம விறகடுப்புல முறுக்கு சுடாத எந்திரிக்கிறது இல்லை மஞ்சு. எங்க அண்ணா போயிட்டான்? தட்டருக்கு போயிட்டானா? ஆமாம்மா. சரி, தட்டருக்கு வரதுக்குள்ள நம்மளும் முறுக்கு சுட்டு முடிச்சிருவோம். தம்பி கூட சொன்னாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபரே நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதில் என்ன குறை, எப்படி மாற்றி போடணும், என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வீடியோ இறுதியில் நீங்கள் எப்படி போடணும், என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து நிறைய சொந்தங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இது வரைக்கும் கமெண்ட்ஸு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே படிக்கும்போது எங்களுக்கும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. உங்ககிட்ட நேரில் பேசுன மாதிரி ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடச்சது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால் தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து சொன்னீங்க, நீங்கள் கமெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன ரிட்டன் பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலானே நாங்கள் உங்களுக்கு ஆர்வத்தோட கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டோம்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவுமே சந்தோஷம்.
அதே போல் எல்லாரும் வந்து தமிழில் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இங்கிலீஷ் அவ்வளோவா நமக்கு தெரியாது, இங்கிலீஷ்னாலே கொஞ்சம் தத்துப்புத்தல் தான். அதனால் தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து தமிழில் கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ரிட்டன் கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். உங்களோட கமெண்ட்ஸுக்காக நாங்கள் அவ்வளோவும் இருக்கோங்க. அதனால் தொடர்ந்து நம்மளோட வீடியோவுக்கு தமிழ்லே கமெண்ட்ஸ் கொடுங்க அக்காங்க எல்லாருமே. சரி வாங்க, அப்படியே முறுக்கும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம். அப்புறம் அக்காங்கள் வந்து எல்லாருமே வந்து எண்ணெய் பலகாரம்லாம் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து எங்களால் அது என்ன சொல்கிறது, கொரியரில் எங்களுக்கு எப்படி அனுப்பணும் என்னங்கிறதும் தெரியல. ரெண்டாவது வந்து நாங்கள் பர்சனலாக நம்பர் வந்து வெளியில் யாருக்கும் கொடுக்கறதில்ல. ஏன்னா இது நிறைய ராங் கால்ஸ் எல்லாம் வருது. அதனால தான் நாங்கள் நம்பர் கொடுக்க முடியல. உங்களோட நம்பர் கொடுங்க, வேணும்னா நாங்கள் பார்த்துட்டு உடனே நாங்கள் டெலீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணால் நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். ஆனால் கோச்சிக்க வேண்டாம் யாருமே. எங்கடா போயிருந்த இவ்வளோ நேரம் ஆளக்கானோம்? மாட்டுக்கு தட்டை இருக்க போனியா? தட்டை எடுத்துட்டியா? சரி சாமி, வா முறுக்கு சாப்பிட்றீங்களா? வா முறுக்கு சாப்பிடுடியா. இந்தா முறுக்கு சாப்பிடு, பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. மஞ்சுக்குட்டி நீயே சாப்பிடு சாமி. நீ ஏன் முறுக்கு சாப்பிடாம இருக்க? நீ கொடுத்தா சாப்பிடுமா? எடுத்து சாப்பிடணும், கொடுத்து தான் சாப்பிடணும் இல்லை சாமி. சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கா? அதுக்குன்னே ஒன்று தான் வந்து அத்தை மாமாங்க எல்லாம் எங்கே உங்கள் பையன் ஏன் அவனை காட்டவே மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் பாருங்கள், இவன் தான் எங்களோட பையன், நகுலன் பேர். இவன் வந்து 8வது முடிச்சிட்டார் இந்த வருஷம். இவனுக்கு வந்து நிறைய ஹோம்ஒர்க் வேலையே படிக்கிற வேலை நிறையா இருக்கிறதுனால இவனை அடிக்கடி நாங்கள் வீடியோவில் காட்டுறதும் இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து வெக்கப்பட்டுட்டு வரவும் மாட்டான், பேச மாட்டான். வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட வேணால் டப டபன்னு வாயடிப்பான். ஆனால் வெளியில் யாருக்கிட்டையும் புதுசாக அவ்வளோ சீக்கிரத்தில் வாயடிக்க மாட்டான். பேசுகிறதையே கொஞ்சம் வெக்கப்படுவார். அதனால தான் அவனை வீடியோவில் காட்டுறது இல்லை. அதுவும் இல்லாமல் வீட்டு வேலை காட்டு வேலைன்னு எல்லாமே எனக்கு வேலையெல்லாம் செய்வான். ஆனால் நாங்கள் எதையுமே காட்ட வேண்டாமா, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவா. அதனால தான் நாங்கள் காட்டுறதில்ல. இவன் தாங்க எங்கள் பையன், எல்லோரும் பார்த்துக்குங்க. அத்தை மாமாங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? அக்கா தம்பி எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? அம்மா சுட்ட முறுக்கு நாங்களும் சாப்பிட போகிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுவாங்க. அத்தை மாமா எல்லாத்தையும் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டுட்டு காமிச்சிட்டு நம்மளே சாப்பிட்றோம் சாமி. அத்தை மாமாங்களாம் கோச்சிக்குவாங்கல்ல தங்கம். அக்காங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து லீவுக்கு ஊருக்கு வாங்க. நம்மளும் என்ன பலகாரம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு தரேன், சாப்பிட்லாம். அப்புறம் வந்து ஏன்னா நான் வந்து காமிச்சு சாப்பிட்றேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வாங்க, உங்களுக்கு என்ன பலகாரம் வேணுமோ எல்லாமே செஞ்சு தரேன். நாங்கள் வந்து இன்றைக்கி முறுக்கு செஞ்சுருக்கோம். நீங்கள் பிள்ளைங்களுக்கு லீவில் என்ன செஞ்சுருக்கீங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் முறுக்கு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். வெயிலுக்கு காரமாக செஞ்சாச்சு. நீங்களும் என்ன செஞ்சீங்கிறத சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளும் முறுக்கு சுட்டு முடிச்சாச்சு. சுட்டு வச்ச முறுக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு இருக்குது. எண்ணெய் பசை எதுவுமே இல்லை. இது போல் நீங்களும் ஃப்ரீயாக இருக்க டைமில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்களுக்கும். நம்மளும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சொந்தங்கள் எல்லாத்தையுமே